வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் திருவடியை வணங்கி அவருடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து பார்க்கலாம். மகரிஷி அவங்க எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செஞ்சு ரயிலை நிறுத்தினார்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி ஒரு தடவை நம்ம பாரத பிரதமர் அந்த காலத்தில் நேரு அவர்கள் அமெரிக்கா போய் ஐநா சபையில் பேச போனாங்களாம். அப்போ மகரிஷி அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லியிருந்தாங்களாம், நேரு அவங்க நான் சில விஷயத்த நினச்சிருக்கேன், அதை அவரை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி முடியும்னு அவங்க நண்பர்கள்லாம் கேட்டாங்களாம். முடியும்னு நினைக்கிறேன், நான் சில விஷயத்தெல்லாம் நினச்சி வச்சுருக்கேன், அதை எண்ண அலையால் அவருக்கு நான் அனுப்புவேன், அவர் அந்த விஷயத்த பேசுகிறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி நேரு அவங்க என்னென்ன பேசணும் அப்படின்னு ஒரு கோர்வையாக மனசில் நினச்சிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து பேப்பரில் நியூஸ் வந்துச்சான். மகரிஷி அவங்க என்ன பேசணும்னு நினச்சி அந்த அலையை அனுப்புனாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் நேரு அவங்க பேசியிருந்தாங்களாம். அதை பார்த்து அவங்க நண்பர்கள்லாம், பரவாயில்லையே, நீ சொன்னது உண்மைதான், எண்ணத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்குதா, நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சு, நீ என்ன நினச்சேன்னு சொன்னியோ அதே மாதிரி நேருஜி பேசியிருக்காங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனால் சுவாமிஜிக்கு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சான். இது உலகத்துக்காகவும் உலக சமுதாயத்துக்காகவும் நம்ம நல்ல விஷயங்கள் நினச்சி அந்த அலையை அனுப்பினோம்னா அது நல்லா பிரபஞ்சத்துக்கு கேட்டு நல்ல நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ சுவாமிஜிக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா, அவருக்கு தெரியுமா எண்ணத்திற்கு எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு. அதுவும் சமுதாயத்திற்கு நல்லது நடக்கும்னு நினச்சி நல்ல எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும்னு அவருக்கு தெரியுமா. அதனால் எப்போதும் எல்லோருக்கும் எது நல்லதோ அதுதான் நம்ம நினைக்கணும் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணியிருந்தாராம். அதுக்கப்புறம்தான் அவர் என்ன பண்ணாராம், இந்த நமக்கு நாமே வாழ்த்திக்கிறது, அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். அவங்க நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான், எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் அவருக்கு ஒன்றும் இதை பற்றி ஆச்சரியம் இல்லையா. ஏன்னா எந்த ஒரு பொதுநலமான எண்ணத்துக்கும் கடவுள் நிச்சயம் நமக்கு துணை இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்ல எண்ணமாக இருந்தால் நமக்கு நடக்கும் அப்படின்னு சுவாமிஜிக்கு தெரிஞ்சிச்சான். அதனால் இனிமேல் எது நினச்சாலும் நல்லதாகவே, மக்களுக்கும் உலகத்துக்கும் எது நல்லதோ அதையே நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லதாகவே நினைக்க ஆரம்பித்தாராம். அதுக்கப்புறம் உயிரின் நிலை பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்ன ஆகும்னு, உயிர் விட்ட ஆன்மா எங்கே போகும்னு நிறைய ஆராய்ச்சி செய்து சிந்தித்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாராம். அதை பற்றியெல்லாம் நிறைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் அதெல்லாம் அகத்தாய்வு பயிற்சிக்கு போனால் அங்கே ஆசிரியர்கள் விளக்கமாக சொல்லுவாங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த பயிற்சி செய்யுங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகத்தாய்வு பயிற்சிக்கு போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஆசிரியர்கள் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. அதனால் எல்லாரும் அகத்தாய்வு பயிற்சிக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்கவுங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது நடக்கும். அப்புறம் நல்ல ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணுச்சான், தான் செய்ய வேண்டிய சில நல்ல வேலைகளை எல்லாம் வேறொரு நல்ல மனிதரோடு சேர்ந்து தான் செய்யுமா. இறந்து போன நல்ல ஆன்மா தான் செய்ய வேண்டிய சில நல்ல வேலைகளை வேறொரு நல்ல மனிதரோடு சேர்ந்து அந்த தான் நினச்ச காரியத்தை செய்யுமா. மகரிஷிக்கும் அது போல் ஒரு அனுபவம் கிடச்சிதான். மகரிஷி நிறைய நாள் திண்ணையில் தான் படுத்து தூங்குவாராம். அந்த காலத்தில் வெளியே பெரிய திண்ணை வச்சு கட்டுவாங்க.
அப்போ வந்து நிறைய நாள் என்ன பண்ணாராம் அவர், வெளியில் சரி கொஞ்சம் காற்று வட்டமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில திண்ணையில் வந்து படுத்து தூங்கினாராம். ஒரு நாள் பௌர்ணமியாம், ராத்திரி 12:30 மணி இருக்குமா. நிலா வெளிச்சத்தில் அவரோட தலைமாட்டில் 2 அடி தூரத்தில் ஒரு வெள்ளை உடையில் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சான். அவர் மெல்ல கண்ணு விழித்து பார்த்தாராம். பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி படபடப்பாக ஆயிடுச்சான். ஏன்னா அது யாருன்னா அருட்பெரும் ஜோதி ராமலிங்க வள்ளலார், ராமலிங்க அடிகளார். அவர் வந்து என்ன பண்ணாராம், உட்காந்துருந்தாராம். அவர் தலையில் வெள்ளை துணி போட்ட முக்காடு போட்டுட்டு இப்போ எப்படி ஃபோட்டோவில் இருக்காரோ அது மாதிரி உட்காந்துட்டு இருந்தாராம். அவரை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே படபடன்னு ஆயிடுச்சான் உடம்பெல்லாம். சரின்னு அவர் போய் அவர் காலை தொட்டு வணங்கலான்னு சொல்லிட்டு போனாராம். போனால் அவர் வந்து, நான் உங்க கூட தான்ப்பா 10 வருஷம் இருக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு இவருக்கு ஒன்றும் புரியலையாம். அதுக்கப்புறம் சொன்னாராம், இப்போ இந்த விஷயத்த வெளியில் யாருக்கிட்டேயும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டாராம். ஆனால் அவர் பேசுனதையும் நல்லா இவரால் கேட்க முடிஞ்சுதான். அவர் உருவத்தையும் நல்லா பார்த்தாராம். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து உடனே ஒரு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். நம்மளோட நம்ம கூட வந்து வள்ளலார் இருந்து நிறைய பணி நம்மளை செய்விக்க போகிறாரு இந்த உடம்பில் அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார்கிட்டையாச்சும் போய் சொல்லலாம் அப்படின்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மனைவி எழுப்பி சொல்லலான்னு பார்த்தாரா, மனைவிக்கிட்டேயும் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்து தவம் இருக்க போனாராம். ஆனால் அவரால் தவத்தால் உட்கார முடியலையாம். ஏன்னா அவருக்கு வள்ளலார் முகம்தான் தவத்தில் நல்லா தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் அந்த பூரிப்பிலேயே சந்தோஷத்துலேயே அவர் ரொம்ப ஆனந்தமாக இருந்தாராம். அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு அனுபவமும் கிடச்சிதான். அது என்னென்னா, அவருடைய மனைவி லோகாம்பா அம்மா மேலே ஒரு மகானோட ஆவி இருந்துதான். அவங்க சில சமயம் மயங்கி வீழ்வாங்களாம். அப்போ அந்த மகானோட ஆவி மகரிஷிக்கிட்ட பேசுமா. அந்த மாதிரி அந்த ஆவி மகானோட நிறைய விஷயம் மகரிஷிக்கிட்ட பேசுவாங்களாம். அப்போ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மகரிஷிக்கூட அவங்க பகிர்ந்துக்குவாங்களாம். அப்போ வந்துட்டு என்னாச்சா, மகரிஷிக்கு வந்து நிறைய நல்ல விஷயம்லாம் தெரிய வந்ததான். பிறப்புக்கு முன்னாடி உயிரின் நிலை என்ன, இறப்புக்கு பின்னாடி உயிரின் நிலை என்னன்ற அந்த கேள்விக்கெல்லாம் அவருக்கு நிறைய விஷயம் பதில் கிடச்சிதான். அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்துக்காக நிறைய நன்மைகள் நடந்துதான். நிறைய பாதுகாப்பாகவும் இருந்தாங்களாம். இந்த விஷயம் ஆனால் வேறு யாருக்கும் தெரியாதான். மகரிஷி குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாதான். இந்த நேரடியான அனுபவம் மகரிஷியோட தத்துவத்துக்கு நிறைய ஆராய்ச்சிக்கும் உதவியாக இருந்ததாம். உடலை விட்ட பின் உயிரின் நிலை என்னங்கிற ஆராய்ச்சிக்கு இது பெரிதும் உதவியாக இருந்ததாம். இதுக்கப்புறம் நிறைய பொதுக்கூட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்காராம். அதை பற்றி ஒரு புக்கும் எழுதினாராம். தத்துவத்திலும் தவ ஆராய்ச்சியிலும் அவரோட வாழ்க்கையை ரொம்ப நேரம் செலவழித்தாராம். அவரோட 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எண்ணம் ஆராயறதுலேயே செலவாயிடுச்சான். அது மட்டும் இல்லை, அவரோட 50வது வயசுக்கு மேலே அவரோட வாழ்க்கையை உலக சமுதாயத்துக்காகவே அர்ப்பணித்து தொண்டு செய்யணும்னு முடிவு செய்தாராம். அந்த அடிப்படையில் ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு கூடுவாஞ்சேரியில் 3 ஏக்கர் நிலம் வாங்கினாராம். அதே மாதிரி முதியோருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் 10 ஏக்கர் நிலம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாராம். அவங்களோட நன்மைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குடும்பத்துக்காகவும் 5 ஏக்கர் கிணறு பம்பு செட்டோட நிலம் வாங்கி வச்சுருந்தாராம். தேவையான அளவு, நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவு வருமானம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் உலக நலத்துக்காகவே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாராம். அவருக்கு 45 வயசு ஆச்சான். அப்போ என்ன ஆச்சான், வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாச்சான். சரியாக துணிங்கள்லாம் விற்பனை ஆகாமல் முடங்கி போயிடுச்சான். 1000 தறி நெச்சிட்டு வந்தது இல்லையா அவருக்கு, அதில் 2000 குடும்பங்கள் அவரால் பயனடைஞ்சிச்சான். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம், துணி வியாபாரம் சரியாக நடக்கலைன்னு சொல்லிட்டு தறி தொழிலெல்லாம் மூடிட்டாங்களாம். நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்களாம். மற்றவங்க செஞ்ச தவறை நம்ம செய்யக்கூடாது, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கலாம் பாவம், அவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
மகரிஷி மட்டும் அந்த தறி தொழிலை நிறுத்தாமல் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாராம். ஆனால் அவருக்கும் வியாபாரம் சரியாக நடக்கலையாம். அந்த வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் வந்துதான். இருந்தாலும் தொழிலாளர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்த பணத்தெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாராம். குறைஞ்ச விலையில் துணியெல்லாம் விற்றுட்டு இருந்தாராம். இதே மாதிரி ஒரு 5 வருஷம் போச்சான். தொழிலாளர்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த நிலம் சொத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பித்தாராம். ஒரு அளவுக்கு மேலே அவரால் சமாளிக்க முடியலையாம். ரொம்ப கஷ்டமாகி போச்சான். அதுக்கப்புறமா 5 வருஷம் போன பிறகு 1959 வருஷம் அவர் கணக்கு பார்த்தாக்கா அவருக்கு வர வேண்டிய பணம் ஒரு 1.5 லட்சம் வெளியிலேருந்து வரவே இல்லையாம். அதுக்கப்புறம் இவர் 1.5 லட்சம் கடனாக ஆகி போச்சான். நிலைமையை சமாளிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக வியாபாரத்தை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு மூடிட்டாராம். எல்லா தறி தொழிலையும் மூடிட்டாராம். மூடிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் கடன் வாங்கினாராம். கடன் வாங்கியும் சொத்துக்களெல்லாம் விற்றும் அவரோட கடன் அவரால் ஒன்றும் சமாளிக்க முடியல. எல்லாத்தையும் மூடிட்டு அதுக்கப்புறமா ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட ஒரு 34,000 கடன் வாங்கி வச்சுருந்தாராம். அந்த கடனை அவரால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இவங்களோட கம்பெனியெல்லாம் சீல் வச்சுட்டாங்களாம். சீல் வச்சு அது கோர்ட்டுக்கு போயிடுச்சான். அதுக்கப்புறம் கோர்ட்டில் சீல் வச்சுட்டாங்க. அவர் இந்த கம்பெனியில் அவருக்கு பார்ட்னராக இருந்தது அவங்க தம்பி, அவங்க மருமகன், இவர் 3 பேரும் பார்ட்னராக இருந்தாங்களாம். அதனால் இவங்க 3 பேர் மேலே இருந்த சொத்தெல்லாம் கடன்காரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் அந்த சொத்துக்கள்லாம் ஆளுக்கு பணமாக பிரித்து எடுத்துக்கினாங்களாம். ஆனால் எல்லா கடனையும் அடைச்சிட்டாராம். ஆனால் சொத்தும் போயிடுச்சான் அவருக்கு. அதுக்கப்புறம் குடியிருக்க கூட ஒரு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். ஒரு வாடகை வீட்டில் நண்பர்களோட உதவியால் ஒரு வாடகை வீட்டில் போய் தங்கினாராம். அவர்கிட்ட இருந்த அவங்க சொந்தக்காரங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப கலங்கி போயிட்டாங்களாம். என்ன செய்கிறதுனே அவருக்கு தெரியலையாம். இப்போ என்னுடைய வாழ்க்கை துணையோட எதிர்கால வாழ்க்கை பற்றி கலந்து பேசினாராம். அவங்க சொன்னாங்களாம், சரி நமக்கு இப்போ ஒரு வருமானமும் இல்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் குழா புட்டு செய்யறதுக்கு தெரியும், நான் புட்டு செஞ்சு தரேன், அதை எடுத்துன்னு போய் நீங்கள் விற்றுட்டு வாங்க, ஒரு நாளைக்கு 3 ரூபாய் கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்ம கொஞ்சம் காலம் தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சரி அதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாராம். 5 ரூபாய் இருந்தால் போதும், நான் அந்த அரிசி வாங்கி அதில் புட்டு செஞ்சு விற்றுக்கலான்னாங்களாம். சரி வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு அரிசி வாங்கின்னு அதை புட்டு மாவாக செஞ்சு அதை மகரிஷிக்கிட்ட செய்து கொடுத்தாங்களாம். டெய்லி என்ன பண்ணுவாங்களாம், காலையில் 3:30 மணிக்கு அவரும் அவங்களோட 2 மனைவிகளும் எழுந்திருப்பாங்களாம். எழுந்திரிச்சு எல்லாரும் 3 பேரும் ஆளுக்கு ஒரு கப் டீ குடிப்பாங்களாம். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அடுப்பு வேலையெல்லாம் பார்ப்பாங்களாம். அவங்க ஒருத்தவங்க அவங்க புட்டை அந்த இதில் போட்டு கொடுப்பாங்களாம் குழாவில். அவங்க மனைவி அதை வச்சு அவிச்சு கொடுப்பாங்களாம். மகரிஷி அதை வெளியே எடுத்து அடுக்கி வைப்பாராம். இது மாதிரி 3 பேரை சேர்ந்து அவங்க வேலையை செஞ்சு காலையில் 5:30 மணிக்கெல்லாம் புட்டு எல்லாம் தயாராகிடுமா. 6 மணிக்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு வெளியில் எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு போயிடுவாராம் மகரிஷி. 8 மணிக்கெல்லாம் எல்லா புட்டும் விற்று போயிடுமா. ஆனால் இந்த தொழில் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையாம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, நமக்கு வயிறுன்னு ஒன்று இருக்கே, சாப்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காமல் சரி கொஞ்ச காலத்துக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த வேலையை செஞ்சாங்களாம். ஆனால் அவங்க மனைவி சொல்லுவாங்களாம், நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் அக்கறையோடு இருந்திருந்தா இந்த மாதிரி நமக்கு இந்த நிலமை வந்திருக்காது, நீங்கள் இந்த மாதிரி எங்களை கொண்டாந்து இப்படி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். கேட்கும்போது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா, என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதே மாதிரி நம்ம இந்த புட்டு விற்றுட்டே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேர் சந்தன்மல் சவுகார். அவங்க என்ன பண்ணாங்களாம், அவருக்கு தேவையான பணம் அப்பப்போ கொடுத்துட்டு வந்தாங்களாம். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கண்ணப்ப முதலியார்னு இருந்தாராம். அவர் 250 ரூபாய் கொடுத்தாராம், செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன பண்ணாராம், சரின்னு மகரிஷிக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். அவரோட நண்பர் சந்தன்மல் சவுகாரிடம் போய்
நான் வந்து அரிசி வியாபாரம் செய்யலான்னு நினைக்கிறேன். நெல் வாங்கி அவிச்சு அரைச்சி விற்றாக்கா ஒரு வண்டிக்கு 25 ரூபாய் கிடைக்கும். வாரம் 2 வண்டி நெல் வாங்கினா போதும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் என்ன பண்ணாராம், பீரோவை திறந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தாராம். அந்த தொகை தான் அவங்கள வந்து மறுபடியும் வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்துச்சான். இதெல்லாம் அவர் ஏன் எழுதுறாருன்னு சொன்னாக்கா, வாழ்க்கையில் நடந்த எல்லா முக்கிய சம்பவங்களையும் நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சாராம். அது மட்டும் இல்லாமல் எண்ணம் வந்து அவர் என்ன நினச்சாராம், வறுமையில் இருக்கும்போது நம்ம கடன்கள்லாம் தீரணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சாராம். ஆனால் அந்த வறுமையில் கடன் தீர்ந்து போச்சான். வறுமையிலேருந்து அவரால் மீண்டு வர முடியலையாம். அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து நினைக்கிற எண்ணமும் ஒரு சங்கல்பம் மாதிரி ஒரு கோர்வையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம்தான் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி எல்லா வித செல்வமும் நலனும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கல்பத்தை இனிமேல் நம்ம இந்த மாதிரி தான் கேட்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எல்லாம் கிடைக்கும். நம்ம எண்ணத்துக்கு அவ்வளோ நல்ல வலிமை இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த சங்கல்பத்தை அதுக்கப்புறம்தான் அவர் எழுதினாராம். அதுக்கப்புறமா தான் அந்த பலன்கள் வந்து அவர் அனுபவித்த பிறகு மற்றவங்களுக்கும் அதை வந்து சொல்லி கொடுத்தாராம். இது மாதிரி நீங்கள் சங்கல்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லா தவம் பண்ணுற எல்லாருக்கும், அருள்நிதியர்கள் எல்லாருக்கும் இதை வந்து சொல்லி கொடுத்தாராம் இந்த மந்திரத்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், 50 வயசுக்கு மேலே நம்ம இந்த தொண்டை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட குடும்பத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு, அதனால் நம்ம இனிமே நம்ம உலகத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாராம், கொஞ்ச நேரம் மட்டும் குடும்பத்துக்காக வேலை செஞ்சு ஒரு வருமானத்தை ஈட்டி வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு குட்டைக்கரையில் ஒரு சிறு குடிசை போட்டு அங்கே வந்து அந்த குடிசையில் போய் உலக சமுதாய சேவா சங்கம் என்ன பெயர் வச்சு பலகை தொங்க விட்டாராம். தொங்க விட்டுட்டு அங்கேயே தங்கி அவருடைய வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சி அங்கேயே தங்கிட்டாராம். இதுக்கப்புறம் நமக்கு நம்ம குடும்பத்தை விட்டு விலகி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை வந்து ஈன்று வளர்த்து வாழ வைத்து வரும் மக்கள் சமுதாயத்திற்கு என் அறிவு மற்றும் உடல் வளம் இடம் தரும் அளவில் தொண்டாற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அடுத்த தொடரில் பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.